Hey guys, welcome to my keto channel. இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு என்னோட டயபெட்டிக் ஜேர்னியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஐ வாஸ் டயக்னைஸ்ட் ஆஸ் டயபெட்டிக். சம்வேர் ஏதோ ஒரு 3rd மந்த்தோ 4th மந்த்லேயோ வந்து திடீர்னு ரொம்ப டயர்டாகி ஒரே வாந்தியாக இருந்துச்சு. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்க்கும்போது குளுக்கோஸ் வாஸ் 540. அப்போ தான் நான் வந்து டைப் 1 டயபெட்டிக்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து என்னோட லைஃப் ஜேர்னி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ என்னோட டயட்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டயபெட்டிக் டயட். என்னோட அந்த டயத்தில் இருக்கிற என்னோட டாக்டர் சொன்ன டயட். ஸோ அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, லைக் எல்லாரும் சாப்பிட்ற அதே டயட்டில் குவான்டிட்டியே கம்மியாக சாப்பிட்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. லைக் இப்போது தோசைனா 3க்கு பதிலாக 2, சப்பாத்தினா 4க்கு பதிலாக 3, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் எனக்கு இது இப்போ நினைக்கும் போது சிரிப்பாக இருக்குது. லைக் அது என்ன, அரிசிக்கு பதிலாக மைதா சாப்பிடுங்க, சரி இந்த கோதுமை சாப்பிடுங்க, மைதாவை எடுக்காதீங்க, அந்த மாதிரி ரொம்ப பிளண்ட்டான சஜஷன்ஸ். அதாவது இட் ஒர்க்ஸ், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இட்ஸ் வெரி 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 மினிமல். அதாவது நான் சுகருக்கு பதிலாக கோகோனட் சுகர் சாப்பிட்றதுக்கு ஈக்குவலண்ட். சுகரும் கெட்டது தான், கோகோனட் சுகரும் உங்கள் சுகர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கெட்டது தான். ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. அதே தான் ரைஸுக்கும் கோதுமைக்கும் ஆர் ராகிக்கும். எல்லாத்துலேயுமே கார்போஹைட்ரேட் ஜெனுவனாகவே ஜாஸ்தியாக தான் இருக்குது. 60 இல்லைனா 65 அந்த லெவலுக்கு தான் இருக்கும். எனிவேஸ், ஸோ இதில் என்ன நடந்துச்சுன்னா, நான் காலேஜ் படிக்கும் போதோ இல்லை ஸ்கூல் எண்டு டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்போ லோ சுகர் வரும், எப்போ ஹை சுகர் வரும்லாம் எனக்கு தெரியாது. லைக் ஏன்னா திடீர்னு நான் சாப்பிட்டேன்னா எனக்கு ஹை சுகர் ஆயிரும், அண்ட் இன்சுலின் நிறைய போடும்போது லோ சுகர் ஆயிரும். இதில் உள்ள இது எனக்குன்ட்டு இல்லை, டயபெட்டிக் எல்லாத்துக்குள்ள ஒரு காமனான ஒரு ப்ராப்ளம் தான். ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து கேம் ஆடுவேன். ஸோ கேம் ஆடுறதுனால எனக்கு லோ சுகர் ஆகிறதுக்குள்ள சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பேட்மிண்டன் விளையாடுற டைமில் இன்சுலின் கொஞ்சம் எக்ஸஸாக போட்டோன்னா லோ சுகர் ஆயிரும், அண்ட் காலையில் ஒழுங்காக இன்சுலினை ஹேண்டில் பண்ணோன்னா ஹை சுகரில் இருக்கும். ஸோ கேம் விளையாடுறதுக்கு ரொம்ப டயரிங்காக இருக்கும். இதெல்லாம் என்னோட பர்சனல் சேலஞ்சஸாக இருந்துச்சு. எப்போவுமே ஒரு பியூர் கார்ப் பேஸ்ட் டயட்டில் உங்களால் எவ்வளோ லெவல் ஆஃப் இன்சுலின் போடணுங்கிற அந்த ப்ரெடிக்ஷன் கரெக்டாக பண்ண முடியாது யாராலையும். ஸோ கார்ப் பேஸ்ட் டயட் நம்ம சாப்பிடும்போது நம்ம லோ சுகரோ சுச்சுவேஷன் வரதான் செய்யும். அண்ட் நான் எப்போவுமே என் பாக்கெட்டில் சாக்லேட்ஸ் வச்சுருந்தேன், அண்ட் இது ஒரு வே ஆஃப் லிவிங்காக இருந்துச்சு. ஸ்பெசிஃபிக்லி காலேஜ் டைம்லலாம் லோ சுகருக்குன்னு சொல்லிட்டு டேப்லெட் வச்சுருந்தேன். முன்னாடி சிஜிஎம்லாம் கிடையாது, ஐ மீன் கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டர். ஸோ அடிக்கடி பிளட் செக் பண்ணிப்பேன், அதை வச்சு தான். அண்ட் அந்த 1-2 சிம்டம்ஸ் சொல்லுவாங்க, அது வந்து லோ சுகருக்கும் ஹை சுகருக்கும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். அதை வச்சு ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ண முடியும் எனக்கு ஹை சுகர் இருக்கா லோ சுகர் இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த லைஃப் ஸ்டைல் வந்து ஐ வாஸ் இன் திஸ் லைஃப் ஸ்டைல் ஃபார் எவ்வளோ ஒரு 16 to 17 இயர்ஸ். அதாவது க்ளோசர் டு அட்லீஸ்ட் ஒரு 17 இயர்ஸாக இந்த லைஃப் ஸ்டைலில் தான் ஐ வாஸ் லிவிங். அண்ட் இப்போ இந்த டைம் ஃப்ரேமில் லைக் ஒரு 1 இயருக்கு முன்னாடி தான் ஒரு சின்ன டிரான்சிஷன் எனக்கு வந்துச்சு. சம்வேர் நெட்டில் நான் பார்க்க ஆரம்பிக்கும் போது கீட்டோ ஃபார் டைப் 2 டயபெட்டிக் வந்து இட் வில் ரிவர்ஸ் த டயபெட்டிக்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருந்தேன். பட் யாருமே வந்து டைப் 1 டயபெட்டிக் பற்றி பேசல. ஆனால் கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைப் 2 டயபெட்டிக் வந்து இன்சுலின் இல்லாமல் கீட்டோ டயட்டில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சது. ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் அன் அலைன்மெண்ட்டாக என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த டைம் ஃப்ரேமில் என்னோட வீட்டில் உள்ள குக்கு போயிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து காலையில் சாப்பிட்றதுக்கு நான் ஏதாவது ஒன்று செய்யணும். ஸோ நான் என்ன பண்ணேன் இந்த டைம் ஃப்ரேம்லனா, நான் வந்து வெறும் நட்ஸ், அதாவது பாதாம், சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், அண்ட் இன்னொரு நட்ஸ் வந்து பிரசில் நட்ஸ், அப்படி ஒரு 4-5 நட்ஸை வந்து வால்நட், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஒரு சும்மா வாட்டரில் சோப் பண்ணி வச்சுட்டு ஐ ஈட் இன் த மார்னிங். அதை சாப்பிட்டு நான் ஆஃபீஸ் போக ஆரம்பித்தேன். அண்ட் என்னோட இன்சுலின் நீடு வந்து முன்னாடி வந்து 22 யூனிட்ஸ் இருக்கிற எனக்கு இந்த வெறும் ஒரு மார்னிங் டயட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நைட்டு வந்து ஐ வாஸ் கன்சியூமிங் த சேம் தோசை. ஐ வாஸ் ஏபிள் டு ரெடியூஸ் மை இன்சுலின் நீட் ஃப்ரம் 22லேருந்து 10 ஆட்டு மாற்ற முடிஞ்சு, ஐ திங்க் 12 ஆட்டு மாற்ற முடிஞ்சுது. அதாவது 10 யூனிட்ஸ் நான் என்னால் ரெடியூஸ் பண்ண முடிஞ்சுது இந்த ஒரு சின்ன சேஞ்ச்னால. அப்போது என்னோட கியூரியாசிட்டி ஆஃப் கீட்டோ டயட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் எனக்கு வந்து கீட்டோ டயட் வந்து டைப் 1 டயபெட்டிக்கு செட் ஆகுமா இல்லையாங்கிற ஆன்சர்ஸ் எனக்கு கிடையாது அப்போது. எனிவேஸ், இந்த டைம் ஃப்ரேமில் என் அக்காவுக்கு கால் பண்ணேன். லைக் என் அக்கா வந்து ஒரு டாக்டர். ஸோ அவள் சொன்னால் லைக் இல்லை கீட்டோ டயட் வந்து டயபெட்டிக்லாம் செட் ஆகாது அப்படி இப்படின்னு நிறைய டைலாக் சொன்னான். அண்டு அவள் வந்து ஏதோ டயபெட்டாலஜிஸ்ட்டில் கேட்டேன், அதுக்கப்புறம் அவங்களும் வந்து சஜஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் பட் நான் சொன்னேன் லைக் இது வந்து என்னோடய லைஃப், அண்ட் நான் டயபெட்டிக் டயட்டில் ஐ ஹவ் லிவ்டு லைக் 16 இயர்ஸ். அண்ட் இந்த டயட் எனக்கு என்னமோ நியாயமாக கரெக்டாக படுது. ஐ மீன் கீட்டோ டயட்டு எனக்கு கார்பு தான் உனக்கு சுகரை கூட்டும். ஸோ சுகர் கூட்டாத ஒரு டயட் சாப்பிட்றதுல என்ன தப்பு இருக்குங்கிற ஆங்கிளில் நான் யோசித்தேன். ஸோ அப்போ தான் ஐ ஸ்டார்டட் டூயிங் த கீட்டோ டயட். அப்போது நான் அந்த டைமில் எனக்கு பெரிய நாலேஜ் கிடையாது. ஸோ ஐ வாஸ்
randomly eating chicken and some ghee and I was adding. ஸோ அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் எதர்ச்சியாக ஒரு யூடியூப் வீடியோவில் பார்க்கும்போது ஐ கேம் டு நோ ஒன் பர்சன் கால் இயான் பிளேக். அவங்க வந்து லைக் யூகேல உள்ள ஒரு டைப் 1 டயபெட்டிக் டாக்டர். ஸோ ஐ ஷெட்யூல்டு கால் வித் ஹிம். ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் வந்து கீட்டோ டயட்டை ஃபாலோ பண்ணிட்டேன். அண்ட் அந்த கால் பண்ணும்போது தான் ஐ காட் டு நோ பர்சனல் பர்சன் ஹூ ஆல்சோ அன் டைப் 1 டயபெட்டிக் அண்ட் ஃபாலோயிங் கீட்டோ. ஸோ அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, லைக் இந்த டயட்டில் கண்டிப்பாக செட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நானும் ரிசர்ச் பண்ணி அண்ட் ஐ ஸ்டார்டட் டூயிங் த கீட்டோ டயட். கீட்டோ டயட் ஒன்றும் இல்லை, லைக் உங்களுக்கு ஒரு ஃபேட்டியான ஏதாவது ஒரு மீட் எடுத்துக்கணும். அது ப்ரிஃபரபிளி ரெட் மீட்டாக இருந்துச்சுன்னா நல்லது. ரெட் மீட்டை பற்றி ரொம்ப பேர் நெகட்டிவாக சொல்கிறாங்க, பட் ஐ ரியலி டவுட் இட். ஸோ ரெட் மீட் சாப்பிடுங்க அண்ட் எக்ஸ் நிறைய சாப்பிட்டுக்கலாம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு கார்போஹைட்ரேட் 0ல் இருக்கக்கூடிய ஃபுட்டு எல்லாத்தையும் நிறைய எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். நட்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் லைக் நட்ஸும் வந்து நட்ஸில் கார்போஹைட்ரேட் இருக்குது. ஸோ ரொம்ப எடுத்துக்காமல் ஒரு லிமிட்டட் அமௌண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா யுவர் குளுக்கோஸ் வில் பி சூப்பர் குட். இதில் இந்த கீட்டோ டயட்டில் அட்வான்டேஜ் நான் நோட் பண்ணது என்னென்னா, எனக்கு லிட்டரலி லோ சுகர் அவ்வளோவாட்டி இப்போ ஆகிறதே கிடையாது. ஏன்னா என்னோட இன்சுலின் நீடு வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ முன்னாடி வந்து நான் வந்து 22 யூனிட்ஸ் போட்டிருக்கேன்னா இப்போ லிட்டரலி ஒரு 2 to 3 யூனிட்ஸ் தான் எனக்கு போட வேண்டியது அவசியம் இருக்குது. ஸோ 2 to 3 யூனிட்ஸுமே இப்போ நான் போடுற இன்சுலின் வந்து பேசல் இன்சுலின், விச் மீன்ஸ் ரொம்ப மைல்ட் ஆக்டிங் இன்சுலின். ஏன்னா எனக்கு குளுக்கோஸ் ஸ்பைக்கும் நடக்காது, இன்சுலின் வந்து ரொம்ப தேவைப்படவும் இல்லை. அண்ட் பேசல் இன்சுலின் மட்டும் போதும், போலஸ் இன்சுலின் பெருசாக தேவைப்படவே படாது. நான் இப்போ சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற டயட் வந்து நான் சாலிடாக ஒரு 1 year ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஜென்ரலி என்னோட டயட் வந்து ஏதாவது ஒரு மீட் இருக்கும். அது வந்து மட்டனாக இருக்கலாம், பீஃபாக இருக்கலாம், இல்லை சிக்கனாக இருக்கலாம், ஃபிஷ்ஷாக இருக்கலாம், வாட்எவர். அது கூட ஒரு ஆயில் கண்டென்ட் இருக்கும், லைக் கோகோனட் ஆயில், நெய், இல்லைனா டாலோ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆயில் கண்டென்ட் இருக்கும். அண்ட் மில்க்கு எடுத்துப்பேன், ஆனால் மில்க் எடுக்காமல் இருக்கிறது இன்னும் பெட்டர். அண்ட் நட்ஸு எப்போவாவது எடுத்துப்பேன், ஆனால் அதுவுமே எடுக்காமல் இருக்கிறது நல்லது தான். அண்ட் இந்த டயட்னால நான் அச்சீவ் பண்ண ஒரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜஸ் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, சுகரோட இண்டெக்ஸ் இஸ் வெரி வெரி நார்மல். அஸ் இன் சுகர் ஸ்பைக் எனக்கு ரொம்ப ரொம்ப நார்மல். அண்ட் ஹை சுகர் ஆல்மோஸ்ட் அவ்வளோட்டு வர்றதே இல்லை. அண்ட் லோ சுகர் ஆல்மோஸ்ட் நடக்காது, ஏன்னா இன்சுலின் ரொம்ப குறைச்சி போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ லோ சுகர் கிட்டத்தட்ட நான் வந்து பார்த்ததே இல்லை. அன்லெஸ் ரேண்டம் சில அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்ஸ்னால எனக்கு இன்சுலின் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுற மாதிரி வரும்போது லோ சுகராக இருக்குது. பட் இந்த டயட்டை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது லோ சுகர் ஆனதில்லை. அதுக்கப்புறம் எனக்கு எனர்ஜி நல்லா தான் இருக்குது. லைக் நீங்கள் கார்போஹைட்ரேட் நிறைய சாப்பிட்டு நிறைய இன்சுலின் போடும்போது எனர்ஜி கிராஷ்ன்னு சொல்லுவோம். அதாவது சுகர் டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் இன்சுலின் போடுறதுனால சுகர் குறையும். அதனால உங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் வரும், ஒரு சேட்னஸ் வரும், டல்னஸ் வரும். இந்த டயட் சாப்பிடும்போது ஐ ஃபீல் வெரி காம் அண்ட் ரொம்ப நார்மல், எனக்கு ஒரு நல்ல ப்ராப்பர் எனர்ஜி இருக்கிற ஒரு ஃபீல் வரும். அண்ட் இந்த டயட்டை நான் 1 year ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் எவ்ரி பாடி இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ உங்களுக்கு இதை பற்றின லைட்டாக ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இதை நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோட ஸ்ட்ராங் ஒப்பீனியன் என்னென்னா, மெஜாரிட்டி ஆர் இஃப் நாட் எல்லா டயபெட்டிக்குமே இந்த டயட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். அண்ட் தே வில் பி சக்ஸஸ்ஃபுல். ஓகே, தேங்க்யூ.